என் பேர் காவ்யா. நான் மாதவத்துலேருந்து வரேன். என் பிள்ளைக்கு வீட்டில் தங்கவே இல்லை. கொஞ்ச நாளாக ஒரே அழ. அங்கேருந்து ஓட்டேரிக்கு அக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவேன். அங்கே வந்தால் அமைதியாக இருப்பாள். ஒரு வாரமாக இருந்துட்டு போவேன். திருப்பி அங்கே ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. திருப்பி ஒரே அழ. வீட்டில் தங்கவே மாட்டா, பால் குடிக்க மாட்டா, அழுதுனே இருப்பாள். எந்த டைமும் அழுதுனே தான் இருப்பாள். நான் அப்புறம் என்ன பண்ணேன், அக்கா வீட்டுக்கு ஒரு வாரம் வரும்போது அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி விக்டர் பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் நீ ப்ரேயர் பண்ணிப்பார், உனக்கு என்னன்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இங்கே வந்தால் ஐயா தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணார். பாப்பா தள்ளி கை வச்சு ப்ரேயர் பண்ண, என் தள்ளி கை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி காட்டேரி இருக்கு உங்கள் வீட்டில் அப்படின்னு அவர் அவருக்கு தெரியவே தெரியாது நாங்கள் இந்த சாமி கும்பிட்றோன்னு. ஆனால் அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. அப்புறமா என்ன பண்ணோம், சரி ஐயா சொன்ன மாதிரி இப்போதைக்கு நீ போவாதம்மா, அக்கா வீட்டிலே இரு, நான் ப்ரேயர் பண்ணி ஆள் அனுப்புகிறேன், ப்ரேயர் பண்ண பேருக்கு நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்புறமா அக்கா 2 பேரை போய் ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு போனேன். போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப பயம். அங்கே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் எப்படி போய் அங்கே இருப்பேன்னு எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது. அப்புறமா ஐயா பயப்படாமல் போமா அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், சரி சொல்லிவிட்டு அக்கா சொன்னாங்களே ப்ரேயர் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா நான் ப்ரேயர் பண்ணி சொன்னதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் இவாளும் கொஞ்சம் சோத்திர பலி புக்கு கொடுத்தாங்க. 1000 சோத்திர பலி புக்கு. நைட்டு ஆனால் பாப்பா பக்கத்தில் வச்சு ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன். அந்த நிமிஷத்துலேருந்து கரெக்டாக 2 மணி ஆனால் அழ ஆரம்பிச்சிருவா. 2 மணி ஆனால் ஒரே அழுதுனே இருப்பா, சமாளிக்கவே முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இவளை வச்சுட்டு இங்கே வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அந்தளவுக்கு எனக்கு ப்ரேயர் பண்ணி ஐயா சொன்னார். அதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் கோல்ட் ஆகிட்டு அள்ளுமாந்தம் வந்துச்சு. அப்புறமா என்ன பண்ணோம், ஐயா கிட்ட தான் ப்ரேயர் பண்ணோம். அதுலேருந்து எவ்வளோ சளி பிடிச்சாலும் இவளுக்கு அந்த அள்ளுமாந்தம் வரல, இன்ன வரையும் வரல. ஆனால் சளி இருக்குது இன்னமும், ஆனால் அந்த அள்ளுமாந்தம் மட்டும் வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப லூஸ் மோஷன் தண்ணி மாதிரி போச்சு. பயந்துனா தூக்கின்னு வந்துட்டேன். அக்கா வீட்டுக்கு தான் தூக்கின்னு வந்து ஐயாவுக்கு ப்ரேயர் பண்ணோம். ஐயா கிட்ட தான் சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ஐயா சொன்னார். ஆனால் ஐயா எதுவுமே பதிலே சொல்லலை. மறுவாரம் நான் ப்ரேயருக்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இங்கே சொன்னதுக்கப்புறம் ஐயா இந்த மாதிரி பால் தான் அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னார். பவுட்ரு பால் தான் நான் கொடுப்பேன், ஏன்னா எனக்கு சரியாக பால் வராது. அதனால் பவுட்ரு பால் கொடுத்து மாற்றிட்டு ஆவின் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நாள் ஆனால் ஆவின் பால் கொடுத்தோன்னே அவளுக்கு வயிறு கெட்டு போயிடுச்சு போல். அது என்ன பண்ணாங்க, லூஸ் மோஷன் ரொம்ப ஆயிடுச்சு சொல்லிட்டு இங்கே பேருக்கு ஐயா ப்ரேயர் பண்ணி பால் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே பாலை மாற்றிட்டேன். உடனே அந்த பவுட்ரு பாலே வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு சரியாயிடுச்சு. தேங்க்யூ.